ஹாய், இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 9:30 இருக்கும். ஸோ என் பொண்ணு ரொம்ப லேட்டாக தான் சொன்னான். ஸோ அந்த டைமில் என்னால் வெளில போக முடியல, ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்டு இருந்ததால். ஸோ 9:30க்கு ஜெப்டோவில் வந்து லாட்டே சாக்கு போய் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ½ அன் ஹவரில் ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கையோடு வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே கையில் ஸ்கூலில் கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. ஈவன் அந்த ஜெப்டோ பேக்கோடையே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எடுத்துகிட்டு போன சாக்லேட் அப்படியே வந்துருச்சு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே காக்ரோச்சஸுங்க. பாருங்கள், தெரியுதா? சரிங்க, நான் இன்னும் கிளியராக காட்டுறேன். பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க அவ்வளோ மோசமாக இருக்குது. பாருங்க, சரி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் வந்து உள்ளே ஏதோ அந்த எக்குலாம் இருந்து அப்படியே அந்த அட்டையோடு ஒட்டி போய் ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்குங்க. ஸோ இதில் எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணி பார்த்தா எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது பாருங்கள், அந்த சாக்லேட் கவர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஜெப்டோ இப்போ நிறையவே பொருட்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ பால்லேருந்து எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். பட் இந்த வாட்டி இது வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஸ்கூலில் செக் பண்ணாமல் கொடுத்துட்டேங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட்டாகவும் வந்துருச்சு. ஸோ அவங்ககிட்ட ரொம்ப சாரி கேட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்க கொடுக்குறது செக் பண்ணாமல் கொடுத்தது என்னோட பெரிய தப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஜெப்டோவில் வந்து ஆன்லைனில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆர்டர் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண சொன்னாங்க. என்னோடய ஆர்டர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டேன், டேமேஜ் ப்ராடக்ட் போட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த அப்டேட்டுமே கிடையாதுங்க. ஸோ அது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், சரி ஓகே உங்களது வந்து இஷ்யூ வந்து நாங்கள் ஏற்றுக்குறோன்ற மாதிரி எந்த அப்டேட்டும் இல்லை. இது எப்படி அந்த காசு ரீஃபண்ட் வருமா, இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்டை எப்படி நம்பி நம்ம ஆன்லைனில் வாங்குறது சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தாங்க போயிட்டுருக்கு. ஜியோ மார்ட்லேருந்து, ஜெப்டோலேருந்து, பிளிங்கெட்லேருந்து. இப்போ அவசரத்துக்கு நைட்டு 10 மணிக்கு வெளில போக முடியாதுன்றதுக்காக தான் நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது ஸோ நாளை கழித்து எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது? ஸோ இதை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இப்போ நான் அதை தூக்கி தான் போடணும். அது கண்டிப்பாக இது சாப்பிட முடியாது. பட் நாளை கழித்து நமக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா இவங்க யாராச்சும் பொறுப்பேற்றுப்பாங்களா? உண்மையாகவே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வாங்கும்போது கொஞ்சம் அவேர்னஸாக பார்த்து வாங்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ தெரில இதுக்கு மேலே என்ன ரியாக்ஷன் வரும் ஜெப்டோ சைட்லேருந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.